அண்ணாமலை செம கோவத்தில் சொல்கிறாங்க, டேய் என் பணத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடுனது மட்டும் இல்லாமல் இப்போவும் இந்த வேலை பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாதுடா. நான் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். மற்ற 2 பசங்களுக்கு நான் என்னடா பதில் சொல்ல முடியும்? உனக்கு எல்லாத்தையும் நான் வாரி கொடுத்துட்டு என்னடா பண்ணுறது? நடுரோட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய் வந்துட்டு, எங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. அவன் வந்து நாயை மூடு விஜயா. அவனுக்கு போய் அவன் என்ன பண்ணாலும் கரெக்டுன்னு அவனை நீ வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி தான் இவன் ஒன்றுக்கு இல்லாமல் ஒரு 5 பைசா குறைய உதவாத மாதிரி பண்ணி வச்சிருக்கிற. இதுக்கு மேலே ஏதாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணினா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற பதில். மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, டே முத்து, நீ வந்துட்டு அந்த ஷோரூம் வச்சுருக்கான்ல, அந்த ஷோரூமை விற்கிறதுக்கு வழியே படுறா. அந்த பணத்தை மூலமாக எடுத்து கொண்டு போய் நம்ம வட்டி கட்டி முதலையும் கட்டி ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வீட்டு டாக்குமெண்ட்டை வெளில எடுக்கணும்டா. இனிமேல் இவனுக்கு கடை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். டே உன்னால் என்ன பண்ண முடியுமோட நீ போய் பண்ணிக்கடா. உன்னால் வேலைக்கு போக முடிஞ்சா போக முடியலையா? என்னை பெத்த கடனுக்கு உனக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டுடுறேன், அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். இனிமேல் வந்துட்டு உன்னை நம்பி எல்லாம் கடையை வச்சு கொடுக்க, அதை வச்சு கொடுக்க, இதெல்லாம் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அவன் பெரிய பிஸ்னஸ்மேன், வாயை மூடு. பிஸ்னஸ்மேனா? என்ன பிஸ்னஸ்மேன்? ஊடு பூரா கடனை வாங்கி வச்சுட்டு இருக்கிறான். எல்லார் பக்கம் பணத்தை கொடுத்து ஒன்றா ஏமாறுறான். ஏன்னா இங்கே இருக்கிற பணத்தை தூக்கிட்டு ஓடுறான். என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? இனிமேல் அவனுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணினா நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மனோஜ் வந்துட்டு, அப்போ இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கப்பா, நான் சீக்கிரமாக வந்துட்டு கடன் அடைச்சு வீட்டை மீட்டு கொடுத்துருவேன். அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கல்ல, 30 லட்ச ரூபா. அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வாங்கினதெல்லாம் வட்டி முதலோட சேர்த்து எல்லாம் இப்போ 50 லட்ச ரூபா கிட்ட இருக்குது. 50 லட்ச ரூபாய்க்கு எங்கடா போகிறது? நீ எப்படா சம்பாதிக்கிறது? சொல்லு பார்க்கலாம். ஒரு பணம் கூட நீ வந்து கொண்டு வந்து சேர்த்துன பாடே இல்லை. ஏதோ ஒன்று ஏமாறுறா, இல்லைன்னா ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இதுக்கு மேலே விட்டு வச்சுட்டு இருந்தா அந்த ஷோரூமும் கைவிட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் தலை நீட்ட முடியாது. எல்லா பக்கமும் நான் வச்சுக்கோ. இதான் இந்த முத்துவை பாரு, மீனாவை பாரு, இவங்களாம் சின்னதாக தான் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயாவது கடன் சொல்லிட்டு யாராவது வந்து வீட்டுக்கு வாசல் முன்னே நின்றுருக்காங்களா? இல்லை ரவியும் தான் எடுத்துக்கோ, அவனுக்காக வந்துட்டு யாராவது கடன் கொடுத்துன்னு நின்றுருக்காங்களா? நீ மட்டும் ஏன்டா புத்திசாலின்னு சொல்லிட்டு நீயே வந்து உன்னை சொல்லிக்கிட்டு நீயே வந்து பிஸ்னஸ்மேன் கோட்டை போட்டுவிட்டு கோமாளி மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிற நீயே. ஏன்னா நீ எல்லாம் அடங்கவே மாட்டேன் நீயே. இங்கே பாரு, இனிமேல் அந்த ஷோரூம் என் ஷோரூம் சொல்லிட்டு எங்கேயாவது போய் கால் எடுத்து வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு எங்கேயாவது அங்கே போனேன்னா நல்லா இருக்காது. முத்து, நான் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொன்னதாண்டா, திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அப்போ இல்லைப்பா, நல்லா யோசிச்சுக்குங்க. அவன் ஆசையாக பார்த்துட்டு இருக்கான். ஆசையாக இருக்கிறதுக்கும் அப்படியே விட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, இன்னும் கடன் பெருசுதான் ஆகும். இதுக்கு மேலே வந்துட்டு நான் பார்த்துட்டு பொறுமையெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜய் வந்துட்டு, எங்கள் இன்னொருக்க யோசிங்க. சரி, இன்னும் 50 லட்ச ரூபாய்க்கு வந்து கடன் அளிக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லு. வேறு ஏதாவது வச்சிருக்கேன் நீயே? அதான் சொல்லுவே, வாய்க்கு இது என் வீடு, எங்கள் அப்பா கொடுத்த வீடுன்னு சொல்லிட்டு அதான் வாடகை கொடுத்துருக்கும்ல, அந்த வீட்டை வேணால் நம்ம வித்தரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்குது விஜயா, இருக்கிறதே இந்த வீடு ஒன்று தான். நாளை பின்ன ஏதாவது என்ன நமக்கு தேவைப்பட்டு அந்த வீடு ஒன்று வச்சு தான் நம்ம வந்துட்டு பொழப்பை நடத்த முடியும் நாளைக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு இந்த வீட்டை விற்கலான்னு சொல்லி சொல்கிற, அதுக்கு ஷோரூம் வித்தரலாம். இல்லைங்க, அது பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கிற நல்ல கடை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்குற முத்து, ஆமாப்பா, அம்மா சொல்கிறதும் சரி தானேப்பா, கம்முன்னு அந்த வாடகை விட்டுருக்கோம்ல, அந்த வீட்டையே கம்முன்னு நம்ம வந்துட்டு வித்தரலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா டே, என்னடா நினச்சிட்டு இருக்கிறீங்க? இவன் அது வித்தனா 3 பேர்த்துக்கு நான் சரிசமமாக பங்கு கொடுத்தணும். இவன் ஒருத்தன் பண்ண கடனுக்காக அந்த வீட்டை ஃபுல்லாக முழுக்க விற்று அவனுக்கே நான் கொடுத்துட்டு அடைச்சிட்டுனா உங்கள் 2 பேர்த்துக்கு நான் என்னடா பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இல்லைப்பா, உன்னுடைய சந்தோஷம் தான்ப்பா எங்களுக்கு முக்கியம். எனக்கும் சரி ரவிக்கும் சரி எங்கள் சத்தம்லாம் வேண்டாம்ப்பா. நம்ம எல்லோரும் ஒன்றா இந்த வீட்டில் இருந்தால் போதும். மனோஜும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணுமில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எப்படி யோசிக்கிற? இதே நிலைமையில் நீ இருந்துருந்தீன்னு வச்சுக்கோ, மனோஜ் இப்படி யோசிப்பான்னு நினைக்கிறியா? அது எப்படி 3 பேர் இருக்கிறோம், அது எப்படி அவனுக்கு மட்டும் அந்த இதை வந்து விற்றுட்டு நீங்கள் காசு பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டானா? நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. மனோஜ் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. நீ நினச்ச மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் புரியுதும்ப்பா. ஆனால் வந்துட்டு அவனும் சரி அம்மாவும் சரி பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கடையை இது பண்ணோம்னா ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவான்ப்பா. வேண்டாம்ப்பா, ஏற்கனவே இந்த பால்ரம்மா அவனை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. நம்மளும் அவனுக்கு தொடர்ந்து கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்குற அண்ணாமலை சொல்கிறாங்க, பார்த்தியாடா, உனக்கு அப்புறம் பிறந்தவன் தான்டா. என்னமோ வந்துட்டு அவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான், குடிக்கிறான் அழிக்கிறான், 5 டெய்லி 100 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போகிறான், நல்லா பிஸ்னஸ் மேன் அப்படி இப்படின்னு சொல்லுவியாடா. அவன் மனசை பார்த்தியாடா, ரவியும் பார்த்தியாடா. 2 பேர் வந்துட்டு காசு பணம் சம்பாதிக்கிறது நம்ம கொஞ்சமாக சம்பாதிக்கலாம். மற்றபடி அவங்க மனசு ஃபுல்லாக நல்ல மனசாக இருக்குடா. சரியா? கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ அப்படி கிடையாதுடா. எப்போ பார்த்தாலும் நீ மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தாங்குற அகங்காரம் உனக்கு ரொம்ப அதிகம். அது இந்த விஜயா இருக்கா பாரு, டே, நீ மட்டும்தான் அவனை இப்படி கெடுத்து குடிச்சவர் ஆக்கிறதுக்கு முக்கால்வாசி காரணமே நீதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது நீ பேசிகிட்டே இருக்க வேண்டாம். முத்தோ, இங்கே பாரு, வீட்டெல்லாம் விற்க வேண்டாம், கடையை விற்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இல்லைப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயாவும் சொல்கிறாங்க, மனோஜும் சொல்கிறாங்க, அப்பா அது என்னுடைய ஆசை கனவுப்பா, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, டே, இதுக்கு மேலையெல்லாம் நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாதுடா, மற்றவங்களுக்கு என்னால் வந்து பதிலெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க முத்துவும் ஆனால் ரவியோ, அப்போ நாளை பின்ன நாங்கள் 2 கேட்டால் தானேப்பா பிரச்சனை, நாங்கள் எங்கே கையெழுத்து போட சொல்கிறீங்களா போட்டு கொடுத்துறோம்ப்பா. மனோஜுக்கு அந்த கடை இருந்துட்டு போகுதுப்பா. நானுமே பாருங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னால் இன்னுமே பண்ணாமல் முடியாமல் இருக்குது. அது எவ்வளோ தூரம் மன வருத்தமாக இருக்கும் தெரியுமாப்பா. அட்லீஸ்ட் மனோஜாவது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடுறா, உனக்கு கூட பிறந்தவனுக்கு எப்படி நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் 2 இப்படி விட்டு கொடுக்குறீங்களே, நாளைக்கு அவன் இது யோசிச்சு பார்ப்பான்னு நினைக்கிறியா? நாளைக்கு உங்களுக்கு 2 பேத்துக்கு ஒரு கஷ்டம் வந்துன்னா அவன் வந்துட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறியா? அப்போ கொடுத்து ஹெல்ப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, அவன் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு சொல்லி
சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை வந்துட்டு சரிடா அந்த வீட்டை விற்கிறக்கே வழியை பாருங்க. ஆனால் டேய் மனோஜ், இனிமேல் ஷோரூமில் எவ்வளோ வந்தாலும் சரி அதை 3ஆக பங்கணும் சரியா? முத்துவுக்கும் சம இருக்குது, ரவிக்கும் சம பங்கு இருக்குது. அவங்க என்ன கேட்டாலும் என்ன வரவு செலவு எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க, அவங்க கேட்பாங்க. எல்லாத்துக்கும் அது புது சுத்து தான் சரியா? அப்படின்னா ஓகே, இல்லைன்னா ஷோரூம் விற்றுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டே சரின்னு சொல்லிடான்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட வந்துட்டு விஜயா சொல்கிறாங்க. மறுபடியும் அவங்ககிட்ட சொல்லி கொடுத்து கெடுத்து குடிச்சு வராக்காத, அவனே யோசிக்கிட்டோம், கொஞ்சமாவது யோசிக்கிட்டோம் அவனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா அந்த ஷோரூம் என் கையை விட்டு போகாமல் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிடா முத்து அந்த வீட்டை விற்கிறக்கு வெளியே படுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு வீட்டை விற்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க ஃபினான்சியர். அப்போ வந்து சொல்கிறாரு, ஏங்க சிந்தாமணி இந்த வீட்டை விற்கிறாங்களாம்மா, நம்ம கம்முன்னு அந்த வீட்டை வாங்கிடலாமா, நம்மளுக்கு பணம் கொடுக்க வேண்டியதுக்கு பதிலாக அதை அப்படியே எழுதி வாங்கிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, உங்களுக்கு வீடு தானே வேணும், அந்த வீடாக இருந்தானே இந்த வீடாக இருந்தானே? எனக்கு இந்த வீடு தான் வேணும், இந்த வீட்டில் அவங்கெல்லாம் ஒன்றா சந்தோஷமாக இருக்காங்கல்ல, அந்த வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சி விடணும், அந்த வீடு என் பேருக்கு வரணும், எல்லாத்தோடைய அதுவும் மெயினாக அந்த முத்து மீனாவுடைய கொட்டத்தை அடக்கணும்னா எனக்கு அந்த வீடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சிந்தாமணி உங்கள் கணக்கே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்துட்டு வீடையும் வந்துட்டு விலைக்கும் போகுது. மேற்கொண்டு மீதி ஒரு 20 லட்ச ரூபா கிட்ட இருக்கவும் செய்யுது. 50 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை, முத்து, ரவி, மனோஜ் எல்லாருமே போகிறாங்க ஃபினான்ஸுக்கு. அங்கே போயிட்டு பணத்தை கொடுக்குறாங்க, டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு. அது எப்படிங்க சார் அப்படியே எடுத்து கொடுத்துட முடியுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க நீங்கள் கொடுத்தா நாங்கள் கொடுத்த பணத்தை கொடுத்தா திருப்பி எங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, அதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள், உங்கள் ஒய்ஃபும் வந்துட்டு மனோஜ் என்ன சைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா 3 வருஷத்துக்கு குறைவாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு திருப்பி கொடுத்தாலும் நாங்கள் வந்து டாக்குமெண்ட்டை கொடுக்க மாட்டோன்னு போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா கூடப்பா வட்டி ரொம்ப எங்கேயோ போயிருதுப்பா, வாங்கின பணத்துக்கு ஈக்குவலாக நம்ம திரும்ப கொடுக்க வேண்டியது இருக்கும்ப்பா, 1 கோடி ரூபா கிட்ட வந்துட மாட்டேங்குதுப்பா, அந்தளவுக்கு வட்டியெல்லாம் கொடுத்தெல்லாம் பண்ண முடியாதல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ, ஏங்க நாங்கள் தான் பணம் கொடுத்துறோம்ல, நீங்கள் 1000 ரூல்ஸ் போடுவீங்க, ஏங்க படித்து பார்த்து உங்கள் பையன் கையெழுத்து போட்டுக்கணும் இல்லைங்க, உங்கள் கையெழுத்து அதில் இருக்குது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து அப்போ இதுக்கு மேலே அது வேலைக்கே ஆகாதுப்பா, நம்ம ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. போ முத்து, எங்கே போவியோ போ, அதில் டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் சைன் பண்ணிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி தானே சைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து பண்ணுற வேலையே தப்பாக எக்ஸ்ட்ரா நீங்கள் வட்டி போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க, இதுவே சட்டத்துக்கு புறம்பாக இருக்குது, இதில் மேற்கொண்டு வந்து இப்படியெல்லாம் நீங்கள் வந்து 420 வேலை பார்த்துட்ருக்கீங்க, இதை நாங்கள் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முத்து எந்திரிச்சு அண்ணாமலை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்குற அந்த ஃபினான்சியர் உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு அந்த வீடு வாங்கணுங்கிறதுக்காக நீங்கள் டாக்குமெண்ட் ஏதோ மாற்றி பண்ண சொன்னீங்க, பண்ணி அதை பண்ணால் கடைசியில் கோர்ட்டு கேஸுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு முத்து எந்திரிச்சு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாங்க சிந்தாமணி இந்த விட்டுருங்களேன், இந்த வீடு இன்னொரு வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க எனக்கு எப்படியாவது அதை இந்த வீட்டை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அவங்க பணத்தோடு வந்து நின்றுட்டுருக்குறாங்க, பணத்தை கொடுத்தாங்கன்னா டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை மேற்கொண்டு எனக்கு தாங்க பிரச்சனை ஆகும், என் பிஸ்னஸ்க்கு தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறம் வந்து உடனே சிந்தாமணியும் எங்கள் விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மாஸ்டர் 50 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க சிந்தாமணி, அந்த வீட்டை விற்று ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க அவங்க தான் டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அதை எப்படி இங்கே கொடுக்க மாட்டாமல் போவாங்க, நாங்கள் தான் பணத்தை கொடுக்குறோம்ல, டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவும் ரொம்ப சத்தம் போட்டு கேட்டுட்டு இருக்காங்க.